ஹாய் என்னடா திடீர்னு எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரயில்வே ஜங்ஷனில் தான். என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் நான் ஊருக்கு போனதை அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைமே கிடையாது. ஸோ ஒரு வழியாக ட்ரெயினில் டிக்கெட் கிடச்சிது. போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு 3:00 நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழித்து வீடை பார்த்துன்னு ஒரு 3 மணிக்கு போனது ரெஸ்ட் எடுக்கணுன்னே தோணலை. ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் கூட்டிட்டு அழகாக கோலம் போட்டுட்டு கொஞ்சம் வீடை மார்னிங் எங்களால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறமேல ஒரு 8:00 மேலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி இது வந்து எங்களோட தோட்டம் தான். நான் மேரேஜ் ஆகி வந்த டைமில் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 10-15 முயல் இருக்கும், நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் ஆள் இல்லாமல் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னதான் வீட்டில் குடியிருக்கவங்க இருந்தாலும் ஸோ அவங்க வந்து நம்ம வீடு மாதிரி பார்த்துப்பாங்களா என்னன்றது தெரியல. ஸோ ஈவினிங் வந்து குப்பையெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போகிக்கு எரிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு, க்ளீன் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. என்னதான் நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலுமே அது சொல்லிடுவாங்களோ இது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பட் எங்களோட சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு போனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஊருக்கு போயிருந்தோம். ஸோ பொங்கலுக்கு அடுத்த நாள் கறி நாள் இல்லையா, ஃபிஷ் எல்லாமே ரொம்ப உயிரோடு இருந்துச்சு. நான் நினச்சேன் எங்கே போனாலும் இந்த ஜிலேபி கண்ட மீன் வந்து விடாதோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ மீன் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு 8 மந்த்ஸ் கழித்து அம்மா கையால் சாப்பிட்றது. என்ன தான் நம்ம வெரைட்டியாக நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து சமைச்சாலும் சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்டு வளர்ந்த அந்த அம்மா கைக்கு பக்குவம் வந்து மறக்கவே முடியாது யாருனாலையும். ஸோ அன்றைக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ட்ரெயின் டிக்கெட் தான் போட்டிருந்தோம். ஸோ அன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி கூட அம்மா வந்து மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, அதுக்கப்புறம் ட்ரெயினில் சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கார சட்னி, சிக்கன் 65, தோசை எல்லாமே ரெடி பண்ணி அன்றைக்கி நைட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு போயிட்டு அப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. எங்களை விட பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்தது வந்து நம்ம தமிழர்களோட நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்கே சுற்றினாலும் நம்ம அந்த பெங்களூருக்கு தான் வந்து நின்னாகணும். ஸோ இப்படி தான்